வணக்கம். திரையரங்கம். தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நிதிஷ் சகாதேவ். இவர் ஃபேலிமி அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தை இயக்கியவர். அவர் இயக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் இது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருக்கக்கூடியவர் ஜீவரத்தினம் அப்படின்னு அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த ஊரில் ஒரு திருமணம் நடக்குது. இளவரசனுடைய மகள் சௌமியா அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது. அப்போ திருமணம் நடக்குது அப்படின்போது ஊரே திரண்டு வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஊரே திரண்டு வந்துடுறாங்க அந்த திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக. 10:30 மணிக்கு, மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு திருமணம். இப்போ அந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமகன் இருக்கான்ல, அவன் இப்போ திருநெல்வேலி பகுதியில் நடக்கக்கூடிய கதை இது. அதனால் அவன் வேற ஒரு ஊரில் இருந்து அந்த மணமகனுடைய பெற்றோர், அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு வேனில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தில் கலந்துக்கணும். இப்போ அவங்க இங்கே மேரேஜ் நடக்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன். அவன் அந்த பையன் மணமகன் அப்பப்போ ஃபோனில் செல்ஃபோனில் அப்பப்போ இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு, இங்கே வந்திருக்கோம், இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே டீ குடிக்கிறதுக்காக இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பேசிக்கிட்டு அப்படின்ற ஒரு மேட்ரு படம் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஜீவா இந்த திருமணம் ஏன்னா அந்த ஊரில் பஞ்சாயத்து யூனியன் தலைவர்ன்றதுனால அவர் தலைமையில் அது நடக்கணும் அப்படின்றக்காக அங்கே காரியங்கள்லாம் இப்படி நடக்குது அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் மேற்பார்வை பார்த்து, ஏன்னா அடுத்து இப்போ விரைவில் தேர்தல் நடக்க இருக்குது. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்காக பண்ணால் தான் அவருக்கு அந்த இளவரசு சம்மந்தப்பட்ட அந்த ஜாதியை சேர்ந்தவங்க இவங்களாம் இருக்காங்களே, அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்படி வரும்போது அதில் பிஸ்னஸ் ரைக்கான ஒரு மேட்டரும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் ஜென்சன் திவாகர், அவரும் அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவர் இதுக்கு எதிராக என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இளவரசனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தம்பி ராமையானுடைய வீடு. அவருடைய ஏற்று நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர் மணி. அங்கே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துடும். என்ன அப்படின்னா, தம்பி ராமையானுடைய வயசான தந்தை, அவங்க அப்பா படுத்த படுக்கையாக கிடப்பார், உடம்பு சரியில்லாமல். அந்த ஆள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இறந்துருவார் திடீர்னு. இப்போ என்ன ஆகும்னா, இது திருமண வீடு, இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு மரண வீடு. மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஊரே கூடி அப்படின்னு வரும்போது பக்கத்து வீட்டில் இளவு வீடுன்றோம்ல, அது நடந்துருச்சுன்னா திருமணம் எப்படி நடக்கும்? இப்போ ஜீவாவுக்கு இக்கட்டான ஒரு நிலை. இப்போ என்னென்னா, இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் எப்படி பண்ண முடியும்? திருமணம் நடக்கும்போதே பக்கத்தில் டெட் பாடியவும் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் மறுநாள். அதில் இவங்க 2 பேருக்குள்ளே, இந்த 2 குடும்பத்துக்குள்ளே ஒரு என்மிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே தம்பி ராமாயனுடைய மகன் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு இளவரசு சொல்லி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ளேயே ஒரு பகைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது தம்பி ராமையா எப்படி இந்த திருமணத்தை நடத்த சம்மதிப்பார், அவர் ஒத்துக்குருவார் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலை இருக்குல்ல. இதில் என்னென்னா, 2 சைட்லேயும் 2 பேரும் இந்த காரியத்தை நடத்தணும். திருமணமும் நடக்கணும், அதே நேரத்தில் அந்த இறந்தவருடைய உடலும் அடக்கம் செய்யப்படணும். இந்த 2ஐயும் எப்படி செய்கிறதுன்ற மிகப்பெரிய பொறுப்பு ஜீவாவுக்கு இருக்குது. இந்த 2 காரியமும் ஒரே நேரத்தில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக செயல்படக்கூடிய ஜென்சன் திவாகர், இன்னும் பல மனிதர்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் தாண்டி இறுதியில் என்ன நடக்கிறது அப்படின்றக்குள்ள இதை மட்டுமே மேட்டராக வச்சு பண்ணியிருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இரவில் நடக்கிற கதை தாங்க அது. அந்த இரவு நேரத்தில் என்ன நடக்குது, மறுநாள் காலையில் திருமணத்தை 10:30 மணிக்கு நடத்தணும் இவங்க நினைக்கிறாங்க. அந்த இறந்து போனவருடைய உடலை 10:30 மணிக்கு அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பி ராமையா நினைக்கிறாரு. ஜீவா இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. 2 பேர் சைட்லேயும் இதை விலைக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இறுதியில் என்ன நடக்கிறது, அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்ததா, அந்த இறந்த மனிதர் அடக்கம் செய்யப்பட்டாரா அப்படின்ட்டு இந்த விஷயத்தை மட்டுமே வச்சு பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அருமையாக அந்த படத்தை இந்த இயக்குனர் இயக்கி இருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதை கரு, தான் எடுத்துக்கிட்ட கதை கருவை எந்த அளவுக்கு அருமையாக திரைக்கதை அமைத்து சுவாரஸ்யமாக சிறிது கூட போர் அடிக்காத அளவுக்கு ஒரு படத்தை இயக்க வேண்டுமோ அதை இந்த இயக்குனர் நிதின் சகாதேவ் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அந்த ஜீவரத்னா கதாபாத்திரத்தில் இயல்பாக நடிச்சிருக்காரு ஜீவா. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, இதுதான் அவருடைய காஸ்டியூமு. படம் ஃபுல்லாகவே அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸால்
சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை நன்கு அவர் செய்திருக்கிறார். இளவரசை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. படம் ஃபுல்லாக வரக்கூடிய ரன்னிங் ரோல், அந்த கதாபாத்திரமாகவே இளவரசு வாழ்ந்திருக்கிறார். தம்பி ராமையா மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் 10:30 மணிக்கு தன்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்படணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் ரொம்ப குறியாக இருந்து கொண்டு வேணும்னே சாமி ஆடுறது மாதிரிலாம் அவர் நடிப்பார். அதெல்லாம் மிகவும் அருமையாக அமைந்திருக்கக்கூடிய காட்சி. படத்தினுடைய கிளைமேக்ஸில் கூட இதே மாதிரி சாமி ஆடுறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்காரு. படம் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த காட்சியில் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். அந்த அளவிற்கு தம்பி ராமையா படம் முழுக்க தனக்கே உரிய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி மக்களுடைய நற்சான்றிதழை பெறுகிறார். பிரார்த்தனா நாதன் இந்த நடிகை தான் சௌமியான்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி பெருமையை உண்டாக்குகிறார். படத்தில் அவர் வரக்கூடிய காட்சிகள் மக்களால் விரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. ஜென்சன் திவாகர் பொதுவாகவே கேஷுவலாக நடிக்கக்கூடிய அருமையான நடிகர். தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை படம் முழுக்க அனாயாசமாக இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். விஷ்ணு விஜய் இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். தன்னுடைய இசையமைப்பு பணியை இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். பப்ளு அஜு இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அர்ஜுன் பாபு இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தினுடைய ஓட்டம் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இருக்கிறது என்பதிலிருந்தே படத்தொகுப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மாறுபட்ட கதை கருவை கொண்ட சுவாரஸ்யமான ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு முறை தலைவர் தம்பி தலைமையில் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும்.